ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல குழந்தைகளுக்கான ஒரு சூப்பரான லேர்னிங் பொருளை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த கேட்ஜெட்டோட பேரு ஸ்டடி புக் இல்லனா இன்டெலிஜென்ஸ் புக் அப்படின்னு சொல்லலாம். உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க பேச ஸ்டார்ட் பண்றதுக்கும் இல்ல 1 2 3 ABCD இது போல கத்துக்கிறதுக்கு லேர்னிங்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ், அனிமல்ஸ், வெஹிக்கிள்ஸ், நம்பர்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்படி ஏகப்பட்டதை அவங்க வந்து கத்துக்க முடியும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த பாக்ஸை இப்போ ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் புக், பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன், ஸோ இப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் நம்ம வந்து மியூசிக்கையும் அண்ட் அந்த வாய்ஸையும் நம்ம வந்து கேட்டுக்க முடியும். அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை கேரி பண்ணுறதுக்கு சூட் கேஸ் ஹேண்டில் போல கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் இதில் கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுற இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அண்டு பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சில வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேம்ஸ் இருக்குது, உள்ள என்னென்ன லேர்னிங் கெப்பாசிட்டிலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பேட்டரி எந்த பொசிஷனில் போடணும் அப்படிங்கிறது கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ மூலியமாகவே. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடிகாரத்துக்கு போடுற பேட்டரி தான் 3 பேட்டரியில் போடணும். அண்ட் இது கூடவே இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் பென்சில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்த குழந்தைங்களாம் இதில் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம், இல்லை டிக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அது போல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட மூடிலேயே எரேசர் போல ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் எழுதுறத, இந்த பேனாவால் எழுதுறத வந்து நீங்க இந்த எரேசர் வச்சு அழிச்சிக்கலாம் நீங்க ஈஸியா. பட் கையிலயோ வேற எங்கேயாச்சும் நம்ம எழுதணும் அப்படின்னா அதை வச்சு அழிக்க முடியாது. இப்போ இந்த பேட்டரி போடுற இடத்துல பார்த்தோன்னா உள்ள ஒரு பேட்டரி இன்சர்ட் பண்ணிடும், வெளியே 2 பேட்டரி வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த பேட்டரி போடுற ஸ்லாட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இதை க்ளோஸ் பண்ணுற மூடி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே இல்லை. ஸோ கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த கரெக்டாக லாக் பண்ணுற போல் அந்த ஸ்லாட் இல்லை. ஸோ ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த லாக்கை இன்சர்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மேலேயே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். பட் இதோட ரேட்டு கம்மிங்கிறதுனால இப்படி இந்த குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. பட் நம்ம உள்ள என்ன மேட்டர் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புக்கில் ஒரு 7-8 பேஜ் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ரைட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணால் ஒர்க் ஆகிற கண்டிஷனில் வந்து இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கிற பெண்ணு மூலியமா குழந்தைங்க அதில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணலாம், அண்ட் எழுதலாம், வரையலாம். ஸோ இது போல பண்ணிக்கலாம். ஸோ இது போல ஒவ்வொரு பேஜுக்கும் ABCD 1 2 3 அனிமல்ஸு, வெஹிக்கிள்ஸு, ஸோ இது போல நிறைய வந்து குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் எது என்ன அப்படின்ட்டு. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சில பல கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் எதுவோ அவங்க பெண்ணை வச்சு டிக் பண்ணணும், இல்லை வந்து சூஸ் பண்ணணும். சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் சூஸ் த ரைட் கலர் ஆஃப் தி ஜூஸ் கரஸ்பாண்ட் ஆஃப் தி ஃப்ரூட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் எந்த ஃப்ரூட்டோட ஜூஸ் எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு குழந்தைங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ கிரேப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது, அண்ட் மேங்கோக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர். இது போல் அவங்களோட பிரெயின் நாலேஜ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு பேஜுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பவர் பட்டனை லாங் டச் பண்ணுங்க. ஸோ அது பட்டன் போல இருக்காது, டச் தான் பண்ணணும், கொஞ்சம் அழுத்தி டச் பண்ணணும். அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் போல வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை டச் பண்ணிட்டு அடுத்து நம்ம எதெல்லாம் அழுத்துறோமோ அதெல்லாம் வந்து அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இது போல அடுத்த பேஜை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த பேஜ் நம்ம திருப்புறோமோ அந்த பேஜில் உள்ள இந்த ஃபிங்கர் பட்டனை டச் பண்ணிட்டு தான் நம்ம அதில் உள்ளதை டச் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் அந்த ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிங்கர் பட்டனை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் டச் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற அண்ட் டிக்ரீஸ் பண்ணுற டச்சும் இருக்கு. ஸோ இதை ப்ளஸ் பண்ணி நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அண்ட் வால்யூமை குறைச்சுக்கும் செய்யலாம். அண்ட் இன்னும் சூப்பரா அனிமல்ஸ் இருக்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அனிமலை கிளிக் பண்ணுறோமோ அதோட பேரை மட்டும் சொல்றது இல்லாமல் அது எப்படி சவுண்டு போடுமோ அந்த சவுண்டையும் இது போட்டு காமிக்கும். அண்ட் மேலே ரீடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இதில் உள்ள நேம்ஸ் எல்லாத்தையுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், நம்ம டச் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ரீடை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது பாட்டு சொல்லும், குழந்தைங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதே போல் வெஹிக்கிள்ஸுக்கும் என்னென்ன கார் பைக்கோ நம்ம வந்து கிளிக் பண்ணுறோமோ அதோட நேம் மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதோட சவுண்டையும் வந்து போட்டு காமிக்கும். ஸோ இதனால் குழந்தைங்க வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும்.
அண்ட் இதில் குட்டி ஸ்டோரிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் நம்ம ஒரு ஸ்டோரியை கிளிக் பண்ணோம்னா அது பாட்டுக்கு ஸ்டோரி சொல்லும். ஸோ குழந்தைங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த பேஜில் ரைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரைம்ஸை டச் பண்ணுறோமோ அந்த பாட்டு வந்து ஓடும். அடுத்ததா மேலே கொஸ்டின்ஸ்னு ஒரு டச் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணோம் அப்படின்னா அது ரேண்டமாக சில கொஸ்டின் கேட்கும். அதுக்கு குழந்தைங்க வந்து ஆன்சர் பண்ணணும். வேர் இஸ் த 5 அப்படின்னு கேட்குது. ஸோ குழந்தைங்க வந்து 5ஆம் நம்பர் எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து டச் பண்ணணும். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலோ இல்லை யாராச்சும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாலோ இதை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும். அவங்களோட எஜுகேஷனுக்கும் லேர்னிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளோஸ் பண்ணும்போது பவர் பட்டனை லாங் டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதோட விலை 333 ரூபா இருந்துச்சு. இப்போ 351 ரூபா இருக்குது. ஸோ ஒவ்வொரு செல்லருக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து விற்குது. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இன்டெலிஜென்ஸ் புக் இல்லைனா ஸ்டடி புக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.